அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை இந்த 3 ஆயத்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா 70,000 மலக்குகளை நமக்காக அல்லாஹ் நியமிக்கின்றான். அந்த மலக்குகள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு சிறந்த 3 ஆயத்துக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த 3 ஆயத்துக்களும் மிக முக்கியமான ஆயத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்களாக இந்த ஆயத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய பல இஸ்ம்கள் இந்த ஆயத்துக்களில் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 வசனங்களும் மிகச்சிறந்த வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. சூரத்துல் ஹஸரினுடைய கடைசி 3 வசனங்கள் மிகவும் சிறந்த வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை நான் இதனை ஓதுகின்றேன். هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த இந்த 3 வசனங்கள், சூரத்துல் ஹஸ்ரினுடைய 3 வசனங்கள். இதனை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான்.